வணக்கம் சார். திமி யூரா பைக்ஸில் பார்த்தீங்கன்னா முந்தின நைட் இது நம்ம வந்து வீடியோ போட்டுருந்தோம். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து தம்பி சேலத்துக்கும் அந்த பக்கம் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஸோ ஃபோன் பண்ண உடனே நான் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன், ஒரு லாங் டைம் ஃபாலோவர், அந்த வண்டி எனக்காக ஹோல்ட் பண்ணுங்க, நான் பேமெண்ட்டு போடுறேன் அப்படின்னாரு. ஸோ இதுங்க சார், பேமெண்ட்டு போடுறதுக்கு முன்னாடி வண்டியோட ஃபோட்டோ எல்லாமே அவருக்கு அமிச்சோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரில் வர முடிஞ்சால் நேரில் வாங்க, இல்லாட்டா ஆன்லைனில் கூட நாங்கள் கொரியர் போட்டு நீங்கள் பேமெண்ட் போட்டுட்டிங்கன்னா அமிச்சிட்றேன். எல்லாம் வர முடியுமான்னு கேட்டது வர முடியும்னாரு. ஸோ நேரில் வந்து பார்த்துட்டு இப்போ திருப்தியாக எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கேருந்து வராங்கன்னா சேலத்துக்கு அந்த பக்கம்ந்து வராரு. ஸோ எந்த அளவுக்குன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தியாக இருந்துச்சு. சேலன்றது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு 250 300 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து எடுத்துருக்காரு. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். ஸோ லாங் டைம் ஃபாலோவராக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல வண்டி நீங்களும் எடுக்கிறோன்னா லாங் டைம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், நம்பிக்கை. பொருள் எப்படி இருக்குன்னா அதுக்கு 100% நம்ம கேரண்டி தெளிவாக இருந்தால் நம்ம கொடுப்போமே. ஸோ நீங்களும் இந்த மாதிரி நல்ல வண்டி எடுக்கணும்னா யூரா பைக்ஸோட யூடியூப் சேனல், இன்ஸ்டா பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணணும். அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னா ஆர்காட்லேருந்து ஆரணி போகிறதுல திமிரியில் பிடிஓ ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப், இல்லை திமிரி போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப், அங்கேருந்து ஆரணி போகிறப்போ நடந்து போகிறதுல தான் ஒரு 4 கடை தள்ளி ரைட் சைடு நம்ம யூரா கன்சல்ட் இருக்குது. கஸ்டமர் ரிவ்யூ கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கேருந்து வரீங்க சார்? சேலத்துலேருந்து வரேன். சேலம் சார், ரொம்ப நன்றி. எப்படி சார் நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து தம்பி வீடியோ பார்த்தார்? வீடியோ நீங்கள் தான் பார்த்தீங்களா? ஓகே சார். அவர் பார்த்துட்டு சொன்னார், சரி வா போய் பார்க்கலாம். சார் நீங்கள் மெக்கானிக்ஸ் எவ்வளோ நாளாக சார் இருக்கீங்க? நான் 25 வருஷமா. 25 வருஷமாக இருக்கீங்க. ஓகே சார். வந்து பார்த்தோம், வண்டி நீட்டாக இருந்தது. ஓகே சார். அதான் நீட்டாக எடுத்துகிட்டு போகலாம் வண்டி. எங்கேயே மெக்கானிக் இருக்காங்க, அவங்களே சர்வீஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. வண்டி பிடிச்சிருந்தது உடனே கூப்பிட்டு. ஓகே சார். நீங்கள் பார்த்து ஒரு மெக்கானிக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஒரு மெக்கானிக் பார்வையில் நீங்கள் வந்து நல்லா இருக்க வச்சு தான் இந்த வண்டி எடுக்கிறீங்க. மற்ற வண்டியில் எப்படி சார் இருக்குது? வண்டி எல்லாமே நீட்டாக இருக்குது, பார்க்க முடியல. எல்லாம் நீட்டாக இருக்குங்களா? நீட்டாக இருக்குது. ஸோ வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக சார். உங்களுக்கு வந்ததுக்கு திருப்தியாக, வர்றதுக்கு முன்னாடி எப்படி யோசித்து வந்தீங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி சார்? ஃபோட்டோவில் ஒரு மாதிரியாக இருக்கும், நேரில் ஒரு மாதிரியாக இருக்குன்ட்டு வந்தோம். ஆனால் வண்டி பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. வண்டி நீட்டாக இருக்குது. உண்மையிலுமே ஒரே ஒரு வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக்கு வண்டியை இப்போ எப்படி இருந்தாலும் மெக்கானிக்குன்னு கூட வந்தால் அவங்க பங்குக்கு ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அண்ணா ஒரே ஒரு வார்த்தை பேசலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து மெக்கானிக்கின்றதே எனக்கு இவர் வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் சரி இவர் மெக்கானிக்கின்றது. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஒரு வண்டியும் நீங்கள் மெக்கானிக் கூட்டு வர போங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் நான் மெக்கானிக் கூட்டு வந்தால் கூட எப்படி இருக்குமோ அதை விட ஒரு படி ஃபஸ்ட்டு நாங்கள் தெளிவாக வைக்கணும். காரணம் என்னென்னா எல்லாமே நம்ம யூடியூப்பில் போடுறோம், வெளியூர்லேருந்து வராங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இவர் ஏறக்குறைய 300 கிலோமீட்டர் தூரத்தை வராரு. இந்த வண்டி நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன். அவ்வளோ தூரத்துலேருந்து வரதை ஏமாற்றோம். ஒரு நாள் செலவு எவ்வளோ கஷ்டம், அந்த கஷ்டத்துக்கு இப்போ சொல்ல கண்டிப்பாக இங்கே வண்டி பிடிக்காமல் போனார்னா கண்டிப்பாக மனசுக்குள்ளே